யா அபத்தி ஃபால் மா துமர், யா அபத்தி ஃபால் மா துமரு இன்ஷா அல்லாஹு அப்படின்ற ஆயத்துல சொல்லுவான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்த்து, மகனை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் உன்னை ஜுபா செய்ய போறேன், நீ என்ன சொல்றேன்னா, அவர் சொன்னாங்களா, யா அபத்தி, என்னுடைய தந்தைய, இஃபால் மா துமர், உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அதை செய்யுங்க, நான் பொறுமையா இருக்க, நீங்க பாப்பீங்கன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி ஏன் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா, உங்களுக்கு பதிலாக அல்லாஹ் கிடைக்க போறான் எனக்கு, நீங்க உங்களை விட அல்லாஹ் சிறந்தவன். யார் சொல்றா? இஸ்மாயில் தபீஹுல்லா. அதே மாதிரி உலகத்துக்கு பதிலாக சொர்க்கம் கிடைக்கும் போது உலகத்தை விட சொர்க்கம் சிறந்தது என்பதாக சொன்னாங்களா. அந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் தபீஹுல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொன்னால் அவருடைய ஈமான் எப்படி வளர்ந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனா அதற்கு பகரமாகத்தான் இன்று குர்பானி ஒவ்வொரு செல்வந்தர்கள் முஸ்லிம்கள் மீதும் கடமை. யார் மீதெல்லாம் ஜக்காத்து கடமையோ அவர்கள் மீது